வணக்கம். ம். உங்களுக்கு புத்தகம் அனுப்புறதுக்கான ஏற்பாடு கூரியர்ல அனுப்பிச்சாச்சு. அநேகமா நாளைக்கு நாளான்னைக்கு கிடைச்சிடும். நாளைக்கு கிடைக்கல, நாளைக்கு கிடைச்சிடும். ம். சரி- சரிங்க. டிடிடிசி கூரியர் டிடிடிசி கூரியர் அனுப்பிச்சிருக்கோம். இதெல்லாம் அந்த ஆவணம்லாம் அனுப்புகிறோம் உங்களுக்கு. நாளைக்கு கிடைச்சிடும். ம். சரிங்க. சரி. காலையில் ஒன்று படிச்சிருப்போம். அந்த புத்தகத்தை பலமுறை படிக்கணும். இந்த புத்தகத்தை பலமுறை படிக்கணும். படித்தா அதுலேருந்து கேள்வி கேட்கலாம். அதுலேருந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ மனித உடல் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் இந்த உடம்பை எரிக்கிறதே கிடையாது. ஒரு செல்லை கூட எரிப்பதே கிடையாது. இந்த உடம்பு சுத்தமானதுக்கு அப்புறம் அந்த உடம்பை பயன்படுத்துறதே இல்லை. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நன்கு சுத்தம் அப்போ அந்த நோயற்ற நிலை, மரணமற்ற நிலைக்கு அது தானா போகுது. கழிவுகளே இருக்காது. இது சாதாரண விஷயம் இல்லை. யோக முறைங்கிறது கழிவெல்லாம் இருக்கிறதா, மற்றவங்களோட மாறுபட்டு தான் இருக்க முடியும். மற்றவர்களே நாம் இன்னைக்கு என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன்னு யாருக்குமே புரியாது. இல்லை, யாருகளோடு நம்ம உணவு பழக்கத்தை பின்பற்றி வாழ்றவங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. உணவு பழக்கத்தை பின்பற்றி வாழ்றவங்க அவங்க நோயில தான் இருப்பாங்க. நோயில என்ன பண்ணும், வசதி வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் நோயில பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பான். அதனால இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றி வாழ்கின்ற அறிவுரையோ அதெல்லாம் இந்த மனித உடலுக்கு பொருந்தாது. ஏன்னா இது இயற்கையாக வாழ கத்துக்குது. இதை தொடர்ந்து பயிற்சியில் தான், ஒரு ஆண்டு பயிற்சியில் தான் வரும். நோயெல்லாம் தீர்ந்துடும். ஆனால் 6 மாசமாவது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்கணும். தொடர்ந்து ஆசிரியரோட தொடர்புல செய்ய முடியாது. குறைந்தபட்சம் 12 ஆண்டுகளாவது தொடர்ந்து பயிற்சியில இருந்துட்டே இருக்கு. விட்டு விட்டு செய்யணும். நோய் நல்லாகிறது 100 நாள்ல எல்லா நோயும் நல்லாயிரும். ஒரு நோயும் இருக்காது. சரி. மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு ஒரு திசு ஒரு திசுவை எரிப்பதோ வெளியேற்றுவதோ பயன்படுத்துவதே கிடையாது. இப்ப மனித உடல் நன்கு சுத்தமான பிறகு இந்த இலைச்சி நிக்கணும். கொழுப்பற்ற தேகம், தேவையற்ற கொழுப்பு, தேவையற்ற நீர் இதெல்லாம் வெளியே போயிடும். தேவையற்ற கொழுப்பு, தேவையற்ற நீரெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் உண்மையான எடை வரும். அந்த உண்மையான எடை இந்த மாதிரி நீர் பயிற்சி பண்றவங்களுக்கு தான் புரியுமே தவிர, சாதாரண மருந்தை பரிந்துரைக்கிறவங்க, உணவு திங்கிறவங்க, அந்த இயற்கை உணவு பேசுறவங்க, இது யாருக்கும் இது பொருந்தாது. அவங்க சொல்றக்கூடிய எல்லா கருத்துக்களும் தப்பு. ஏன்னா ஆரோக்கியம் அவங்களால தர முடியாது. இது உடல்ல தேவையற்ற சதைகள் நீங்கி இளைத்திருப்பான் யோகி, இளைச்சி நிற்கும். அந்த இளைத்திருத்தல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கோ அந்த அளவுக்கு இளைக்கும். சுத்தமான உடல் இளைக்காது. இப்ப முதல் முறையாக இந்த அருணாங்கிற பொண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க, மதுரைக்காரங்க. அவங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்போ 41 கிலோ இருந்து 40 கிலோ வந்திருக்கு. ஏற்கனவே 50 கிலோ 52 கிலோ இருந்தாங்க. கடுமையான உடல் பிரச்சனையா இருந்தது. இப்ப கர்ப்பப்பை பிரச்சனை அது இது எல்லாமே சரியாயிடுச்சு. இப்ப அங்க காற்றிலேயே வாழுகின்ற பயிற்சி, காற்று நடமாடும் தாவரத்தை போல வாழுகின்ற பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்க முதல்ல ஒரு மாசம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் அடுத்த மாசம் பயிற்சி. வசதி இருக்கிறவங்க கூட இது கற்றுக்கொள்ள முடியாது. பணம் இருக்குது சொல்லிக் கொடுங்க அப்படிலாம் இது கிடையாது. சரி. மனித உடல் தன்னிடமுள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதே கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாக, அதுதான் முக்கியம், எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருள் சேர்ந்து அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாளுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். நன்கு சுத்தமாக இருக்க அந்த தூய்மையான தண்ணீர், தூய்மையான மருந்தில்லாத காய்கறிகள், இதை பயன்படுத்தி நீங்க முதல்ல ரத்தத்தையும் பெருங்குடல் சுத்தம் செய்யணும். அதை சுத்தம் செய்து முடிக்கிறதுக்கே ஒரு ஆண்டு ஆயிரும். அதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல சரியாயிரும். ஆனால் விட்டு விட்டு செய்யலாம்னு ஒரு வருஷத்துல முடிக்கலாம். சில பேர் விட்டு விட்டு செய்வாங்க, சில பேர் தொடர்ச்சியை செய்வாங்க. அதனால கடுமையான விதிகள் இருக்கு. தொடர்ச்சியை செஞ்சீங்கன்னா 6 மாசத்துல முடிச்சிடலாம். யார என்ன கேட்க வந்தீங்க சொல்லுங்க. சின்னசாமியா இந்த ஊர்ல என்னமோ கேட்க வந்தீங்க. பன்னீர்செல்வம் யார என்ன கேட்டீங்க இல்லையா? சரி. அப்ப நன்கு சுத்தமானதுக்கு பிறகுதான் நீங்கள் நீரையும் காற்றையும் உணவாக எடுத்துட்டு இந்த வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முன்னாடி சுத்தம் பண்றதுலேயே கவனம் செலுத்தணும். சுத்தம் பண்றது தண்ணீரும் மருந்தடிக்காத தூய்மையான காய்கறி தான்.
அது அரை வேக்காடு காய்கறிகள். அது ஆரம்பத்துல சுவை சேர்த்து சாப்பிடலாம், தாளிச்சு மட்டும் சாப்பிடலாம், அவல் சேர்த்து சாப்பிடலாம், சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம். அது மலச்சிக்கல் உண்டாகாம பார்த்துக்கணும். அது தொடர்ந்து கவனிச்சுட்டே வரணும். கவனிச்சுட்டே வந்து ரத்தம் சுத்தமாயிட்டே வரணும். அடிக்கடி ரத்தத்தை பரிசோதனை பண்ணிக்கணும் மாசத்துக்கு ஒருக்கா. எப்ப ப- உடல் சுத்தமான நிலையில் உடல் உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து உடல் உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனாக தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. இதுதான் விஞ்ஞானத்திற்கு இப்ப இருக்கிற சராசரி அறிவுக்கு அப்பாற்பட்டு தானாவே நடக்குது. உடம்பு எப்படி இயங்குது, உயிர் எப்படி இயங்குது, உடம்புக்கு சக்தி எங்கிருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் அது இயற்கையாக தாவரம் என்ன செய்யுதோ அதே அளவுக்கு மனிதனும் செய்யறான். அப்ப உடல் சுத்தமான நிலையில் உடல் சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று அர்னால்ட் எக்லட் கூறுகிறார். அர்னால்ட் எக்லட் ஜெர்மன் டாக்டர், 120 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். இதைத்தான் வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார். கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத இந்த உடல் மனித உடலுக்கு கழிவுப் பொருள் உணவு பாதையில கழிவு இருக்கக்கூடாது, இரத்த பாதையில கழிவு இருக்க முடியாது. நன்கு சுத்தமான உடலுக்கு கழிவுகளும் குறைந்துவிடும். சுத்தமான ரத்தத்துக்கு சிறுநீர் போக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை என்று சுருங்கிவிடும். இதுதான் யோக முறை. அதனால அவங்க மாசக்கணக்கில் குகையில் இருந்திருக்காங்க. எப்படி மாசக்கணக்கில் குகையில் இருந்திருக்கிறாங்க, எப்படி வாரக்கணக்கில் குகையில் இருந்திருக்கிறாங்க, எப்படி வாரக்கணக்கில் தியானம் பண்றாங்க. இவங்களே அரை மணி நேரம் தியானம்னு சொல்லிட்டு இந்தியாவை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அரை மணி நேரம் தியானம், 5 நிமிஷம் தானே, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அரை கிணறு தாண்டவே முடியாது, தாண்டினா முழு கிணறு தாண்டணும். ஆகையினால அந்த மரணத்தை பத்தி யோக நிலையில் எங்கும் சொல்லப்படவே இல்லை. அதாவது அவங்க விருப்பப்படி உச்சியில உயிர் பிரிந்து வெளியேறும், அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது யோக நூல்கள். அதுதான் இயற்கை மரணம்னு பேரு. அதுக்கு பேரு தான் இயற்கை ஏதினார்னு பேரு. சரிங்களா? நாம் உண்ணும் உணவு கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்துக்கு அது அவ்வப்போது பயன்படுத்தப்படும். அதாவது நீங்க நன்கு சுத்தமான ஒரு 6 மாசத்துக்கு சுத்தமாகி உடல் இழைச்சி வந்து எந்த நோயும் இல்லை, ரத்தத்தை பரிசோதனை பண்ணிப்பா நார்மல்னு வரணும். ரத்தத்தை சுத்தம் பண்ணிப்பான இப்ப ரத்தத்தை சோதனை பண்றோம் இல்லையா, பிளட் டெஸ்ட்பாங்க, யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப பார்த்தா அது நார்மல்னு வரணும். என்னங்க நாச்சிமுத்து? ஆமா, நல்ல முத்துங்கய்யா. நல்ல முத்து எப்படி வரணும்? நன்கு சுத்தமானதுக்கு அது மேற்பார்வையில செய்யணும். அப்படி பார்க்கிறப்ப ரத்தத்துல எந்த வகையான சுத்தமா இருக்கணும், எல்லாமே நார்மல், ரத்தம் நல்லா இருக்கு, சிறுநீர் நல்லா இருக்கு, எல்லாம் வரணும். புரியுதுங்களா? சரிங்க. சாதாரண உணவு திங்கிறவங்களுக்கு வரவே வராது. என்ன சாதாரண உணவு திங்கிறவங்களுக்கு வரவே வராதுங்க. கடவுளே ஆனாலும் வராது. என்னது? கடவுளே ஆனாலும் வராதுங்க. இப்ப அப்ப மனிதன் தான் கடவுள். அதுதான் அததான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. உடம்புதான் கோயில், உள்ளே இருக்கிற அந்த ஜீவன் தான் இறைவன் சொன்னாங்க. அப்ப நம்ம உடம்பை நாம் கெடுத்துக் கொள்ள முடியாது. நாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம மேல திணிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சைவத்தை திணிச்சிருக்கிறாங்க, அதாவது அசைவத்தை திணிச்சிருக்கிறாங்க. கண்டதெல்லாம் திணிச்சு நல்லா தின்னு நல்ல சாகருக்கு தான் பயிற்சி கொடுத்துருக்காங்க, தவிர நல்லா வாழ்வதற்கு யாரும் பயிற்சி கொடுக்கவே இல்லை. தின்னு 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 அவனை தவிர ஒண்ணும் தெரியாது. சுத்தமா வச்சுக்கோ, உடலை சுத்தமா, இன்னைக்கு ஓய்வு போடு, ஒரு நாள் ஓய்வு பண்ணு, 2 நாள் வயிற்றுக்கு ஓய்வு கொடு, வாய்க்கு ஓய்வு கொடு அப்படின்னு ஒருத்தரும் சொல்றது இல்லை. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அமாவாசைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு இருப்பாங்க, பருவன்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு சுத்தப்படுத்துவாங்க, ஏகாதசின்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு பாத்தீங்கன்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பாங்க. அப்புறம் சஷ்டி விரதம்னு சொல்லுவாங்க, சஷ்டி விரதம் அப்படிம்பாங்க. சஷ்டி விரதம், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. அதாவது சஷ்டின்னு என்ன தெரியுமா? அந்த விரதம் இருந்து அகப்பையினா கருப்பைன்னு பேரு. விரதம் இருந்து குழந்தையை பெற்றுக் கொள்ளுதல் அந்த காலத்துல இருந்தது. முருகனுக்கு அந்த மாதிரி செய்வாங்க. முருகன் விழா வந்துச்சுன்னா முருகன் பேரை வைத்துக் கொண்டு
ஒரு வார கணக்குல வெறும் நீரை மட்டும் அருந்துவாங்க. மாலையில மட்டும் பழங்கள் சாப்பிடுவாங்க. பகல் பூரா நீரே அருந்துவாங்க. தூய்மையான நீர் அருந்துவாங்க. ஆற்று நீர் மட்டும் அருந்துவாங்க. மாலையில மட்டும் பழங்கள் சாப்பிட்டு ஒரு 10 நாள் அப்படி பயிற்சி பண்ணுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தமாயிரும். இந்த பயிற்சியில நமக்கு இருந்தது தான். சரி. இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ஏதோ உங்களுக்கு இப்ப நீங்க கேள்வி ஞானத்துல முடிச்சுக்கலாம். 2 நிமிஷம் தான் இருக்கு. 20 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 5 நிமிஷம் கேள்வி. 25 நிமிஷத்துக்கு மேல வகுப்பு இருக்காது. ஏதாவது தேவைப்பட்டதுன்னா வகுப்பு இருக்குமே தவிர, பட் 20 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் கேள்வி கேட்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு அந்த புத்தகம் உங்களுக்கு நல்ல முத்துக்கு அனுப்பப்படும். இன்னொருத்தர் திண்டுக்கல்ல ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. கூரியர் போய் எனக்கு அனுப்ப போறோம். ஏற்பாடு பண்ணியாச்சு. பார்சல் எல்லாம் போட்டாச்சு. அனுப்ப வந்துடும். நாளைக்கு கிடைச்சிடும் எல்லாத்துக்குமே. சரி. ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம். இதுதான் அடிப்படை. இது திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது. திருவள்ளுவர் சொன்னது யாருக்குமே தெரியல. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் நீர் மருத்துவத்தை பரிந்துரைக்கிறாரு. ஆனால் நீர் மருத்துவம் நேரடியே சொல்லல. உடம்ப கழுவுவதற்கு இப்ப உடம்பெல்லாம் குளிக்கிறாங்க. இந்தியாவில குளிக்கிற பழக்கம் இருக்குது. மேலை நாட்டுல குளிக்கிற பழக்கம் இருக்கிறது கிடையாது. குளிர்பிரதேசத்தில் குளிக்க மாட்டாங்க, மேலை நாட்டுல குளிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மேல குளிக்கிறதுக்கு தண்ணீரை பயன்படுத்துறோம். அதாவது புறந்தூய்மை நீரால் அமையும் பாரு திருவள்ளுவர். புறந்தூய்மை, புறத்த தூய்மை நீரால் நம்ம சுத்தப்படுத்துவோம். குடிக்கிறது மூலமாக புறத்தை சுத்தப்படுத்துவோம். குடிப்பதன் மூலமா எதுக்காக குளிக்கிறோம்? வெளியே இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக. அதே உள்ள இருக்கிற அழுக்கு போவதற்கும் அந்த தூய தண்ணீர் தேவைப்படுகிறது. அந்த காலத்துல ஆற்று தண்ணீரை குளிப்பாங்க. ஆற்று தண்ணீர், அருவி தண்ணீர். இன்னைக்கும் அருவியில குளிக்கிறாங்க எல்லாருமே. அழுக்கு போறது அருவியிலவே குளிப்பாங்க. இப்ப அருவியில குளிக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதனால அருவி தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மழை நீர், ஊற்று நீர் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது. அதனால அந்த தண்ணீர் தான் அகத்தையும் தூய்மை செய்யும். அந்த அந்த மாதிரி சித்தர்கள், யோகிகள் இந்த மலை மேலதான் இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா குடும்ப பொறுப்பை முறையா செஞ்சுட்டு எல்லா தலைச்ச பிள்ளைங்க திருமணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு சொத்தெல்லாம் அவங்க பேர் எழுதி வச்சுட்டு எல்லாம் குடும்ப பொறுப்பை அவங்க ஒப்படைச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கு பேரு அகத்தூய்மைன்னு பேரு, வானப்பிரஸ்தம்னு பேரு. ஆக இப்ப வானப்பிரஸ்தம் பண்ணவே முடியாது. இப்ப எந்த மணிக்கு நான் போக முடியாது. வேணும்னா ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி நான் பண்ணிக்கிட்டேன். 100 சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கேன் வானப்பிரஸ்தம் பண்றதுக்காக. மக்களுக்கு சொல்லித்தரவுங்கிறதுக்காக தற்காலிகமா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த டவர் அந்த அலைவரிசை கிடைக்கிற இடத்துல 5G எங்க கிடைக்குது அங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறான். இது நிறைய பேருக்கு பரப்பணுங்கிறதுக்காக. இல்லை நான் இந்நேரம் காட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருப்பேன். எதிர்காலத்துல அங்கிருந்தே பயிற்சி கொடுப்பேன். அதுக்காக ஒரு 50 பேத்துக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி இடமெல்லாம் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் மாச கணக்கில் தங்குற மாதிரி எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆக இப்பவே நான் 100 சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கேன். 1 ஏக்கர் இடம் வாங்கி வச்சிருக்கேன். சரி. இது திருவள்ளுவரும் திருமூலரும் பரிந்துரைக்கப்பட்டது. இது சரிபார்க்கப்பட்டது. அதாவது வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி, வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி 100 முறை தன்னை பரிசோதனை பார்த்திருக்காரு. ஏன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா எல்லா நோய் இருந்தது. அவர் தன் நோயை பத்தி சொல்றாருங்க. பாருங்க, நான் சொல்லி காட்டுறேன். அந்த 10ஆம் பாடத்துல தனக்கு என்னென்ன நோய் இருந்ததுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியில அவர் ஒரு மருத்துவர்கள், அது எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் சொல்றாங்க. எம்பிபிஎஸ் மருத்துவர்கள், ரோட்டரி சங்க மருத்துவர்கள், அப்புறம் ரோட்டரி சங்கம், அப்புறம் ஜேசி சங்கம், இதுல இருக்கிற மருத்துவர்கள் இருப்பாங்க. அதுல இருந்து உறுப்பினராக இருப்பாங்க. அவங்க வெங்கடேசனுடைய கருத்தை ஆராய்ச்சி பண்ணி அவங்க சோதனை பண்ணி பாக்குறாங்க. சோதனை பண்ணி பாக்குறப்ப எல்லாமே நார்மல். அவர் மிகப்பெரிய விஞ்ஞானியாச்சா. அந்த விஞ்ஞானி இன்ஜினியர் வேற, விஞ்ஞானி வேற. அவர் கண்டுபிடிச்சது அதெல்லாம் இருக்கு. இந்த புத்தகத்துல நான் என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன். இந்த புத்தகத்தை எழுதியவர் பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சவர். அவரே என்ன பண்றாரு, மருத்துவர்கள் தன்னுடைய தம்பியே மருத்துவர் தான். வெங்கடேசனுடைய தம்பியே மருத்துவர் தான். தம்பி மனைவியும் மருத்துவர் தான். அவங்கள ஊக்கப்படுத்தியிருக்காங்க. பிளட் எல்லாம் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு மேலே சொன்ன செய்திகளுக்கு அடிப்படை அருணாடிகிட்ட சொல்லக்கூடிய சரி குறைந்த உணவு, மூல நூல், அதாவது மூலத்தை மற்றும் மூல நூல், திருக்குறள் எழுதிய மூல நூல், அதை படிச்சேன். அதுல இருக்கிற ஊக்கம், இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் நானே கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் சித்தர்கள் யோகிகள் எங்கெங்க வாழ்ந்திருக்காங்க, கடைசி 100 ஆண்டுக்கு முன்னாடி கூட சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த யோகிகள் இருக்கிற இடத்த போய் பார்த்திருக்காரு. அந்த குகையில போய் பார்த்திருக்காரு. அந்த குகையில் இருக்கிற வரலாறு, அங்கே அந்த என்ன கோயில் இருக்கு, இந்த கோயில்கள் யார் யார் இருந்தாங்க, அந்த கோயில பக்கத்தால குகைகள் இருந்திருக்குது. மலை மேல இருக்கிற கோயில்கள், மலை மேல இருக்கிற முருகன் கோயில், அங்க இருக்கிற யோகிகள் பாக்குறாங்க. எப்படி யோகிகள் உள்ள இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி காற்றில் வாழ்ந்திருக்காங்க. எப்படி காற்றில் வாழ முடியும்? இந்த மாதிரி தான். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கடைசியில மலை ஜலம் மற்ற தேகமாக மாறித்தான் அதை பண்ணியிருக்காங்க. இதை அதை நோக்கி நம்ம நகர வேண்டும். அப்பதான் நம்ம நோயற்ற வாழ்வு வாழ முடியும். ஆக சுப்பிரமணியர் சன்னதி அருகிலும், கொல்லிமலை அருகிலும், சேந்தமங்கலம் சன்னியாசி
சேந்தமங்கலம் சன்னியாசி கரடு என்று சொல்லக்கூடிய நாமக்கல் பகுதியிலும் இருக்கிற யோகிகள் குகையில நான் பார்த்து தான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தனிமையில இருந்து 5 சென்ட் இடம் வாங்கி நானும் இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கிறாரு. அப்புறம் நல்ல முயற்சி பண்ணி என்னோட உடம்புல கரைக்க ஆரம்பிச்சேன். என்னோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா 94 கிலோ இருந்தது. தூய்மையான தண்ணீரையும் ஆற்று நீரையும் பயன்படுத்தினேன். அப்புறம் வந்து காய்கறி சாப்பிட்டு உடம்பை சுத்தப்படுத்தினேன். சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் கடைசியில இதை 8 வருஷம் போராடி சரி பண்ணியிருக்காரு. 8 வருஷம் போராடி 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 சரி பண்ணி கடைசியில 64 கிலோவுக்கு வந்து அந்த உடம்பை இழைச்சி நின்றுச்சு. அதுக்கப்புறம் தண்ணீரையே இருந்து பார்த்துருக்காரு மாசக்கணக்கில். இப்போ சிறுநீரும் குறைஞ்சி போச்சு, மலமும் குறைஞ்சி போச்சு. அந்த நேரத்தில் பல முறை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மன்னார்குடி, அவர் சொந்த ஊர் மன்னார்குடி. அந்த மன்னார்குடியில் இருக்கிற எம்பிபிஎஸ் டாக்டர் முன்னால ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காரு ரத்தத்தெல்லாம். அப்போ ரத்தம் சுத்தமாக இருக்கு, பிளட் யூரின் இருக்குது, ரேண்டம் பிளட் சுகர் நார்மலாக இருக்கு, அப்புறம் சீரம் கிரியேட்டின் நார்மலாக இருக்கு, பிபி நார்மலாக இருக்கு, பிளட் யூரியா நார்மலாக இருக்கு, சீரம் கிரியேட்டின் பசல்ஸ் எல்லாம் நார்மல் நார்மல் நார்மல். அந்த ரிப்போர்ட்டெல்லாம் இருக்கு. இப்படித்தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆக முறையாக பண்ணணும். எடுத்தேன் கவிழ்த்தேன் பொறுப்பு. இது வந்து மருத்துவம். ஒரு மனிதன் தனக்கு தான் மருத்துவராகிற முறை. சரிங்களா? லோகுக்கு உங்களுக்கு புத்தகம் அனுப்பிச்சிடுவோம். நாளைக்கு கிடைச்சு நினைக்கிறேன். லோகு கிடைக்கிறேன். லோகநாதன் திண்டுக்கல் தானே? நாளைக்கு கிடைச்சிடும் நினைக்கிறேன். உங்களுக்கு டிடிடிசி கூறியில் அனுப்பிச்சாச்சு. அதேமாதிரி இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். சாயங்காலம் அனுப்பிச்சிடுவாங்க. நாளைக்கு காலையில நாளைக்கே அல்ல நாளைக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு. நன்றிங்க. இப்போ யாராவது ஒரு 2 நிமிஷம் கேள்வி கேட்கலாம். 12:20 ஆகி போச்சு. 12:25 முடிச்சுக்கலாம். ஏதோ கேள்வி இருந்தால் கேட்கலாம், சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இது பற்றினி முறை கிடையாது, பத்தி முறை கிடையாது. இது வந்து சுத்தப்படுத்துற முறை தான். பசிதாகத்தையே முறையாக வெல்லுகின்ற முறை. பல கோடி ஆண்டுகளாக பசிதாக வெல்ற முறை யாருக்கு தெரியாம இருந்தது, இப்போ கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு 30 வருஷம் ஆச்சு. இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் வந்திருக்குது, எல்லா மொழியிலும் கிடைக்குது. நீங்க இது ஆங்கிலத்தில் கூட பார்த்துக்கலாம். கூகுளில் இருக்கு, அப்புறம் வெப்சைட்ல போட்டாச்சு, இன்டர்நெட்ல போட்டாச்சு, சாட் ஜிபியில் போட்டாச்சு. எந்த மொழி வேணாலும் நீங்கள் மொழிபெயர்த்துக்கலாம். யாருக்கு வேணாலும் மொழிபெயர்த்து நீங்கள் படிக்கலாம். ஆங்கிலம் தெரிஞ்சவங்க மொழிபெயர்க்கலாம். தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சவங்க சீக்கிரம் கற்றுக்கலாம். மற்றவங்க யாரும் கற்றுக்கொள்ள தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சாதான் இந்த பயிற்சி செய்ய முடியும். ஏன்னா சித்தர்கள் கொள்கை, பரிணாம கொள்கை வந்து சாதாரண யாருக்கும் புரியாது. டார்வின் சார்லஸ் டார்வின் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவரை பத்தி சொன்னால புரியும். ஆனால் சித்தர்கள், யோகிகள் யோக முறையை பத்தி எப்படியே கத்துருக்காரு. யோக முறைன்னா கைகாலம் அடக்கிறது, மூச்சு பயிற்சி பண்ணு தெரிஞ்சுக்கிறத தவிர, அது வந்து யோக பயிற்சி என்பது 8 நிலை இருக்குது. அந்த 8 நிலையில வந்து 3ஆம் நிலை வந்து பாத்தீங்கன்னா அந்த இயமம் ஆசன பயிற்சிங்கிறது 3ஆம் நிலை. 4ஆம் நிலைங்கிறது பிராணாயாமம். ஆனா நாம சொல்றது நியமம் சொல்லுவாங்க. நியமம்னா 2வது நிலை. 2வது படி செய்யாம யாரும் 3வது படிக்கு போகக்கூடாது. 2வது படி செய்யாம யாரும் 4வது படிக்கு போகக்கூடாது. 2வது படி செய்யாம 5, 6, 7க்கு போகக்கூடாது. ஆனா தவறாகவே இதுக்கு அர்த்தம் தெரியாமையே இந்தியாவில 2000 ஆண்டுகள் தப்பா சொல்லிக் கொடுக்கறதுனாலதான் எல்லா யோக பயிற்சி பண்றவங்க ஆஸ்பத்திரியில போய் தான் நோய்வாய்ப்பட்டு தான் இறந்து போறாங்க. ஆனால் இந்த நியமக்களை கத்துக்கிட்டா வீட்டுல இருந்து செய்யலாம். சரியா? மகாலட்சுமி ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இந்த நியமக்களை வீட்டில இருந்தே செய்து கொள்ளலாம். சரிங்க சரிங்க. எங்கேயும் போக தேவையில்லை. எங்கேயுமே எவ்வளவு நாள் பொறுத்து எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க ஐயா? அந்த இந்த ஆலோசனை வகுப்பு 30 நாள் முடிஞ்சது இல்லையா? ஆமாங்க ஐயா. அதுக்கப்புறம் நீங்க முறையா பணம் கட்டி உள்ள சேரணும். சரியா? சரிங்க ஐயா. சரி. இப்ப எப்படி அருணா அப்படித்தானே பண்றாங்க. அருணா ஏற்கனவே முடிச்சுட்டாங்க. அருணா வந்திருக்காங்க. இப்ப அவங்க வந்து இப்ப ஒரு 4 நாளா செஞ்சுட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. தினம் அவங்க பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். தனிப்பட்ட முறையிலே பாடம் நடத்துறேன். அவங்களும் பாடம் நடத்துறேன். அவங்கள பேச சொல்லி கொடுக்குறேன். அவங்க ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கேன். சொல்றதெல்லாம் வீடியோல பதிவு பண்ண சொல்றேன். என்னென்ன பேசுறீங்களோ அதெல்லாம் வீடியோல பதிவு பண்ணிடணும். தினம் எழுதிட்டு வரணும். அது ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி தினம் எழுதிட்டு வரணும். ஒரு வருஷத்துக்கான புத்தகம் இருக்கணும். என்ன சாப்பிட்றீங்க, என்ன பண்றீங்க, என்ன கருத்து உள்வாங்க, என்ன வகுப்பு நடத்துறீங்க அப்படிங்கறதுல அவங்க பதிவு பண்ணணும். அது மட்டும் இல்ல, பேசி பதிவு பண்ணணும். காணொலியா பதிவு பண்ணணும். சரிங்க சரிங்க. பதிவு பண்ணி அவங்க வச்சுக்கணும். அவங்க தினம் ஒரு நாள் பேசுறாங்கன்னா ஒரு நாள் கூட பேசி எழுத்து முடிவாம இருக்கணும். காணொலியாகவும் பதிவு பண்ணி அவங்க சிஸ்டத்துல ஏத்தி வச்சுக்கணும். சரிங்க சரிங்க. நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு பாக்குற ஒரு 500 வீடியோ இருக்கிறப்ப அதவே நீங்க என்ன பண்றீங்க, தொழில் முறையா பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் பாரு, இப்படித்தான் பண்ணினேன், இப்படித்தான் என் உடம்பு மாறிச்சு, இப்படித்தான் கத்துக்கிட்டேங்கிற ஆதாரம் வேணுமே இல்ல? டாக்குமெண்ட் ஆதாரம் இல்லாம எதுவும் செய்யக்கூடாது. அதுக்குதான் இவ்வளவு விதிகள் போடுறது. கண்டிப்பாங்க. பணம் இருக்கிறவங்க கூட கத்துக்கொள்ள முடியாது. பணம் இருக்கிறவன் போய் மருத்துவம் கத்துக்கலாம். இதுல அப்படி இல்ல. பணம் இருக்கிறவங்க கத்துக்கொள்ள முடியாது. சொல்றது கேட்கறவங்க தான் கத்துக்கொள்ள முடியும். ஒரு மாசம் சரியில்லை அப்படின்னா அடுத்த மாசம் அவன் சேர முடியாது. கண்டிப்பாங்க. இதெல்லாம் கடுமையான விதிகள். என்னது?
கடுமையான விதிகளுங்க ஐயா. இருந்தா தான் கத்துக்கணும், வராத துரத்தி விட்டுருவேன், அவ்வளவுதான். ஒரே மாசம் அதுல தெரிஞ்சு போயிடும், இது தகுதி இல்லைன்னு சொல்லிடுவேன். நமக்கு தேவை பணம், பிரச்சனையே இல்ல. பணம் எனக்கு தேவையான பணம் இருக்குது, எனக்கு பணம் நோக்கமே இல்லை. நீ ஒழுக்கமா இல்லைன்னா 25 வருஷமா பார்த்தாச்சு, இனிமேல் கடும் விதிகளாகத்தான் இருக்கும். அதனால பணம் இருக்குது இல்லைங்கிற கேள்விகள் இது கத்துக்கணும்னு இப்படித்தான் இருக்கணும். ஒரே மாசம் 30 நாள் பார்ப்பேன். இந்த 30 நாளே தொடர்ந்து அவங்க வந்தாங்கன்னா தான் அவங்க அடுத்து இதுக்கே அவங்க தொடர்ந்து வரலைன்னா அப்புறம் அவங்க அதுக்கும் வரமாட்டேன்னு நான் முடிவு பண்ணிடுவேன். 200 வகுப்பு 210 வகுப்புல குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு வகுப்பாவது அவங்க கலந்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வகுப்பாக கலந்து. அப்ப 210 வகுப்புல ஒரு நாளைக்கு ஒரு வகுப்புன்னு போட்டா கூட 30 வகுப்பு தான் ஆகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 100 வகுப்பாவது கலந்தா தான் உங்களுக்கு மண்டையில ஏறும், புரிதல் ஏற்படுங்க. இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. அப்படி இதுக்கே தகுதி பண்ணி பணம் கட்டி நீங்க 20 நேரம் தண்டம், அது 2 லட்சம் சாதாரண விஷயம் இல்ல, தண்டம். அது நீங்களே அதுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீங்களே விளைவிக்கணும். நீங்களே விளைவிக்கிட்டு ரொம்ப நல்லது. தேவையில்லாம வகுப்புல வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆமாங்கய்யா. நீ எங்க போனாலும் நல்லா, அதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் எவனுக்குமே தெரியாது, இது நியமக்கலையே தெரியாது. நியமம், அதாவது அட்டாங்க யோகத்துல 2வது பகுதியான நியமம் நியமம் என்பது யாருக்கும் இந்தியாவோட யாருக்கும் தெரியாது 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 தெரியாது. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நியமம்ங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒழுக்கம். ஆமாங்கய்யா. சரி, மீண்டும் நம்ம 2 மணிக்கு பேசுவோம். சரியா? நன்றி நன்றி நன்றி.